எக்ஸைஸ் 1.1ல 8th சம்மு ஏங்கிற செட்டை திரும்ப அதே ஏஆல் பெருக்குனா எனக்கு 14 வருது. ஓகேவா? அப்போது இது ஏ அப்படி 4ன்னா இதுவும் 4ஆ இருந்தால் தான் 14 நம்பர் இல்லையா? 4 ஏனா ஏதோ நம்பர் இல்லையா? செட்டோ எலமெண்ட்டோ ஏதோ ஒன்று. இதுவும் சேமாக இருக்குது அப்படின்னா இது 16 வருது. அப்போ நம்ம இது ரெண்டும் சேமாக மல்டிப்ளை பண்ணால் 16 தான் வரும். ஆனால் ஒரு இன்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏங்கிற செட்டில் மட்டும் என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் 0, 1, 2, 3. நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது 4. 4 எலமெண்ட்டு. அது 4 எலமெண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. அது ரொம்ப சிம்பிள் தான் அது சம்ம. அவங்க என்ன கேட்குறாங்க, ஏ இன்ட்டு ஏ கண்டெயின் 16 எலமெண்ட்டு. ஏ இன்ட்டு ஏ 16 அப்படின்னா இது 4ஆ இருந்தால் தான் 16ஆக வரும் இல்லையா? நமக்கு தெரியும் மல்டிப்ளிகேஷனு 4 இன்ட்டு 4 தான் 16. அப்போ ஏல என்னென்ன நம்பர் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த நிறையா கமெண்ட் நிறையா பேர் இருக்குது சரியா? நிறையா பேர் இருக்குது. அந்த நிறையா பேரில் 2 நம்பர் மட்டும் தான் கொடுத்துக்குறாங்க. மீதி நம்பர் தெரியாது எனக்கு. அந்த தெரியாத நம்பரை விட்டுட்டுருங்க. இருக்கிற நம்பர்லேயே பார்த்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணாலே எழுதிடலாம். 0, 1, 2, 3 தான். இப்போ நீங்கள் இதை பேர் பண்ணாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ ஒரு ஒன்றும் இல்லை, ஏ ஈக்குவல் டு 0, 1, 2, 3 ஆச்சுங்களா? ஏ இன்ட்டு ஏங்கிறது என்னது 0, 1, 2, 3 இன்ட்டு 0, 1, 2, 3. இதை பேர் எழுதுனா எப்படி எழுதணும்? 0, 0, 0, 1, 0, 2, 0, 3 இப்படியே போயின்னு இருக்கோம் இல்லையா? அதில் 2 எலமெண்ட் கொடுத்துக்குறாங்க. என்னன்னு 1, 3, 0, 2ன்னு 2 எலமெண்ட் கொடுத்துக்குறாங்க. இதை வச்சு நான் உள்ளே இருக்கிற நம்பரை எழுதிட்டேன். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.